இன்னைக்கு கர்த்தர் நம்ம மத்தியில இருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு ஜெபத்துக்கு ஆரம்பமாக நம்ம மத்தியில சகோதரன் சுவாமிதாஸ் ஒரு ஜெபத்தை எடுப்பார்கள். மற்ற அனைவரும் ஒருமனப்பட்டவர்களாக என்ன செய்யும், நம்ம ஒருமனப்பட்டவர்களாக ஒரே சிந்தைக்குள்ளவர்களாக ஒருமனப்பட்டவர்களாக வந்து நம்ம ஜெபத்துக்குள்ளாக கடந்து போவோம். அதுக்கு ஒரு பாடல், அதுக்கு ஒரு செய்தி. இப்பொழுது இந்த புது வருடத்தில் நம்மை அடியெடுத்து வைக்கத்தக்கதாக தேவன் நம்மை கொண்டு வந்து இந்த இடத்தில் நிறுத்தியமைக்காக நன்றி சோதனைக்கிறோம். இப்பொழுது இடத்தில் தேவனுடைய சித்தத்தின்படியாக நமக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்து இந்த இடத்திலே நாம் ஆராதனை நடத்தத்தக்கதாக தேவன் தாமே கூட இருந்த காரியங்களை வாய்க்க செய்ய முடியாமல் ஜீவிக்கிறோம். எப்பொழுது ஒருமனப்பட்டு நாம் ஒருமனத்தோடு நம்முடைய தேவனை ஜீவிக்கிற தேவனை இடத்தில் நாம் சந்திப்போம். தலைகளை தாண்டி நம்ம தேவனை நோக்கி ஜெபிக்கிறோம். சோதரம் ஆண்டவரை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சோதரிக்கிறோம். அப்பா பிதாவே, அடக்கத்தக்க தருணத்தை தந்தமைக்காக நன்றி. அப்பா சோதரம் ஆண்டவரே, the glory of God Jesus, name of Jesus, எப்பொழுதும் வல்லமை இறங்க முடியாது. தினத்திலும் ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே, பெருக்கமான ஆசீர்வாதம் கிருபை தங்க முடியாது. ராஜா சோதரிக்கிறோம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம். அப்பா இந்த புது வருடத்தில் தோற்படை சோதரம் 2024 தோற்படை இந்த இடத்தில் மணியெடுத்து வைக்கத்தக்கதாக தருணத்தை தந்தமைக்காக நமக்கு நன்றி. அப்பா சோதரம் ஆண்டவரே, கடந்த வருடங்கள் முழுவதுமாக ராஜா கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி ராஜா எங்களை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறேன். இந்த வருடத்திலும் நன்மையினாலும் கிருபையினாலும் நீர்முடி சுற்றும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா நாங்கள் அப்பா சோதரம் மனிதர்கள் ராஜா, எங்களால் ஒன்றும் கூடாது ராஜா. சோதரம் பண்ணவரே, எல்லாம் கூடும் ராஜா. சோதரம் பண்ணவரே, நீர் தோப்பனை சோதரம் ஒவ்வொருவரையும் பேர்பராக தொட்டி ஆஸ்வதித்து ராஜா சோதரம் பண்ணவரே, உமக்கு உகந்த பாத்திரமாக எடுத்து நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிற ராஜா. சோதரம் தெரியாத கலங்காத நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன அன்பின் ஆண்டவருடைய நாமத்தினால் ராஜா வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி ராஜா வேளையிலும் நீ தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் உச்சம் தலைமுதல் உள்ளாங்கலவர ராஜா அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் தோப்பனே அப்பா சோதரம் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்னுமாக ராஜா அந்த நாளிலும் தடைப்பட்டிருக்கிற ஆத்மாக்களை துரிதமாக நீர் கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் உண்டு பண்ணுகிறதான அந்த சத்தியம் கிரியைகளையும் அசுத்த ஆவிகளையும் எடுத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சாஸ்திரை மறைத்து நீர் வெளிப்படும் உடைய வார்த்தைகள் இது அப்பா சோதரம் 30, 60, 100மாக பலன் கொடுக்கத்தக்கதாக இடத்தில் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரர்கள் இருதயத்தில் நீர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா சோதரம் சோதரம் இங்கே உள்ள 3 பேர்களும் அவர் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்னவரே, நீர் இருக்கிறவரா இருக்கிறீர் ராஜா. எங்கள் விசுவாசத்தை இன்னும் கூட்டிக் கொடும் தேவைகளை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கடவுளை ஆத்மா துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் பாட போயின பாடல்களிலும் ஏறெடுக்க போயினதான வார்த்தைகளிலும் ராஜா உம்முடைய நாமம் ஒன்றை மகிமைப்படுத்ததாக நீர் பெரிதும் நாங்கள் சிறு உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். முதல் முடிவு கூட இருந்து எல்லா காரியங்களும் வாய்க்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, அதிபுநாமனே ஆராதனா. So sing it on, baby, no,
Hallelujah.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா स्तुति आराधना बरसाती है आशीष लेकर नीचे आती है स्तुति आराधना ऊपर जाती है आशीष लेकर नीचे आती है सब कराएंगे प्रभु का प्रसन्नता अपने बीच में। हालेलुया। मुझे नहीं जानना है कितने जन ने प्रसन्नता को अनुभव किया, लेकिन परमेश्वर का पवित्र आत्मा को मैंने अभी अनुभव किया। हालेलुया। परमेश्वर अपने बीच में है। परमेश्वर का वचन ये कहता है कि ये छोटे जो हालेलुया, हमारा चरवा हमारे परमेश्वर यीशु मसीह हमारे साथ में है। जब तक हमारा परमेश्वर यीशु मसीह हमारे साथ में है, दुनिया में कोई भी ताकत नहीं आपको पाने के लिए। हालेलुया। विश्वास और हम एक नया हम लोग अभी आगे आए हैं। परमेश्वर एक साल में जैसा संभाला, एक साल परमेश्वर भरपूर आशीष के साथ आपको भरने वाला है। आपके सारे समस्याओं को निकाल एक नया साल में परमेश्वर आपको आपका विश्वास योग्य चीजों को करने वाला है। अभी बीच में देख सकते हैं அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரம் என்ற பாடலை படிக்கலாம். அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தே நாதா அழைத்தவரே
அப்படி நின்றவனமாக சங்கீதம் 148, 49, 3 சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்கும். எல்லாரும் சங்கீதம் 148, 149, 105. நான் ஒரு வசனத்தை வாசிக்க, அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். விதமாக மாறி மாறி நாம் வாசிப்போம். அல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். சூரியரே சந்திரனே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவுது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், மகா மச்சங்களே சகல ஆழங்களே. மலைகளே சகல மேடுகளே, கனிமரங்களே சகல கேதுருக்களே. பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில சகல நியாயாதிபதிகளே. அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள், அவருடைய நாம மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. அல்லேலூயா. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்கள் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. அவருடைய நாமத்தை நடனத்தோடு துதித்து தம்புரினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். பரிசுத்தவான்கள் மகிமையோடு களி கொண்டு தங்கள் படுக்கைகள் மேல் கெம்பியிருப்பார்கள். அவருடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவருடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும், எழுதப்பட்ட நியாயத்தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. அவருடைய வல்லமல கிரிகளுக்காக அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருத்தி அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். கடைசி வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். கர்த்தர் இந்த 2024 புதிய வருடத்துக்குள்ளாக நம்மளை பிரவேசிக்க செய்திருக்கிறார். கடந்த வருடம் முழுவதும் நம்மை கண்மணி போல காத்து வழி நடத்தினார். தேவனுடைய வழி நடத்துதல் எப்போதுமே ஆச்சரியமாக இருக்கும். தேவன் உங்களை வழி நடத்துகிற விதம் அது மனிதனுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது. நாம் நினைக்காததையும் நமக்கு எட்டாதமான காரியங்களை செய்கிறவர். ஆகவே கடந்த நாட்களிலே அடியேனும் கூட திடீரென்று சோகம் இல்லாமல் இருந்தேன். உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஜெபித்தீர்கள், கர்த்தர் விடுதலை கொடுத்தார். நான் டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் ஒரு பெரிய காரியத்தை என்னிடம் சொன்னார். அதை செய்து அதற்காக நாம் அதாவது இரத்தத்தை பரிசோதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பரிசோதனை
அவர்கள் ஒன்றுமே இல்லை என்று வந்தது. அல்லேலூயா. இந்த வயதுல எல்லாருக்கும் இந்த வியாதி வரும் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனா அதுக்கப்புறம் அவர் சொன்னார், இல்லை உங்களுக்கு அது இல்லை, ஆகவே நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு மாத்திரை சாப்பிட வேண்டும் என்று சொன்னார். ஆகவே கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். இப்பொழுது நாம் இந்த பழைய வருடத்திற்காக நன்றி செலுத்தி இந்த புதிய வருடத்திற்காக கர்த்தர் நமக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அதை நாம் அறியோம். கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு தெளிவாக பேச வேண்டும் என்பது அவருடைய காரியம் அல்ல. நாம் அவருடைய வழியில் நடக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். சோதரிக்கிறதாவே சிந்திக்கிற ராஜா, கடந்த 2023 வருடம் முழுவதும் எங்களுக்கு கண்மணி போல கர்த்தாவே ஒவ்வொரு பிரச்சனைகள், கர்த்தாவே வியாதிகள், கிளேசங்கள், ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் கர்த்தாவே ஏதாவது ஒரு காரியத்தில் பிசாசானவன் ஏதாவது காரியங்களை கொண்டு வரும்பொழுது கர்த்தர் நீர் அங்கு வந்து பிள்ளைகளை வழிநடத்தி ஆபத்திலிருந்து ரட்சித்து அவர்களுக்கு ஜீவ பாதையை கடந்து வந்த சோதனை இந்த புதிய வருடத்தில் நீர் அமிதமாக எங்களோடு கூட ஈடுபட்டு நீர் எங்களோடு கூட வழி நடக்க நாங்கள் உண்மை பின்பற்றத்தக்கதாக எங்களுக்கு வெளிப்பாட்டை தந்து அப்பா நீ நாம் உணவுக்காக எங்களை உபயோகப்படுத்த போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், ஞாயிறு பள்ளி குழந்தைகள், வாலிப சகோதரர்கள் சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன் ராஜா. விசேஷமாக இந்த வாலிப சகோதரர்களுக்காக செபிக்கிறேன். இந்த வாலிப நாட்களிலே சிருஷ்டிக்கிற நினை என்று வேதம் சொல்கிறது. கர்த்தாவே பிள்ளைகள் உண்மை நினைத்து போக்கிலும் வரத்திலும் உண்மை தியானித்து உங்கள் நாமத்தை கை கொண்டு கர்த்தாவே பிள்ளைகள் வாழ்க்கையில வெற்றி அடையத்தக்கதாக ஜெயத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக அதிகமாக பிள்ளைகள் ஆசிரியரை விசேஷமாக படிக்கிற பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நாமத்து மகிமைக்காக ஜீவிக்க திரும்பி செல்லும். ஆண்டவரே குடும்பங்களை ஆசீர்வதியும், குடும்ப தலைவர்களை ஆசீர்வதியும், குடும்ப தலைவிகளை ஆசீர்வதியும். இந்த காணிக்கை ஒரு கருத்தில் சமர்ப்பிக்கிறேன். இந்த காணிக்கை கருத்தில் ஆசீர்வதிக்கிறார்கள். அநேக உபத்திரங்கள் வழியாக நாங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். ஆனாலும் அந்த உபத்திரங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் எங்களுக்கு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் ஜெயம் கொண்ட தேவனை எங்களுக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறேன். கர்த்தாவே அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வருடம் அதிகமாக ஆசீர்வாதம் இருக்கும் என்று விசுவாசித்து இந்த புதிய வருடத்தில் பிரவேசித்தீர்களோ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். எங்கள் காலத்தில் கர்த்தர் அர்ப்பணிக்கிறோம். நீர் ஏற்றுக்கொள்ளும். உங்களை கர்த்தாவே இப்பொழுது செய்திக்காக நாங்கள் வார்த்தையை படிக்கும் பொழுது இந்த வார்த்தையை கூட எங்களோட பேசும். கர்த்தர் அர்ப்பணிக்கிறோம். அடியேனும் கர்த்தர் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். உட்கார ஒரு சிறு செய்தியை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். செய்திக்கு ஆதாரமாக ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நான் வாசிக்கப் போகிறேன். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. இதே வசனத்தை யாராவது ஒரு ஆள் ஆங்கிலத்தில் வாசிக்கும். But they that wait upon the Lord shall renew their strength.
shall renew their strength. They shall mount up They shall mount up with wings as eagles. with wings as eagles. They shall- இங்கிலீஷும் தமிழில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், அதனால படிக்க சொன்னேன். தமிழில் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அப்படின்னு இருக்கு, ஆங்கிலத்தில் கர்த்தர் மேல் காத்திருப்பவர்கள், அப்பான் லா. அந்த அப்பான்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா கர்த்தர் மேல். அப்போ கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து கர்த்தருக்காக காத்திருக்கிறார்கள் என்பது அதனுடைய வெளிப்பாடு. நீங்க சாதாரணமாக காத்திருக்க முடியாது, கர்த்தர் மேல் விசுவாசித்து காத்திருக்க வேண்டும். காத்திருத்தல் என்பது பார்த்தீங்கன்னா அது ஒரு விசேஷித்த காரியம் வேதத்தில். அநேகர் காத்திருந்து ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்கள், அநேகர் காத்திருக்க கூடாமல் ஜெயத்தை வழுக விட்டார்கள். வேதத்தில் ஆதாரம். ஆதாமும் ஏவாளும் இருந்த நாட்களிலே ஆதாம் காத்திருந்தான். அவர் கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆனா தேவனிடத்திலிருந்து பிரத்யேகமான வேற எந்த காரியம் அவர்கள் கூறப்படவில்லை. ராமன் அப்படி சொல்ற. ஆகவே அதற்காக யார் காத்திருந்தார்? ஆதாம். ஆனால் ஏவாளும் காத்திருக்க முடியவில்லை. அவ காத்திருக்க முடியாததுனால என்ன செய்தா? சர்ப்பத்துக்கு செவி கொடுத்து சர்ப்பத்தோடு என்ன செய்தாள்? பாவம் செய்தாள். சரியா? இன்னொரு பெண்மணி பைபிள் இருக்கிறாங்க. ஆபிரகாமை தேவன் அழைத்தார், வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன்? ஒரு சந்ததியை தரப்போகிறேன். அந்த சந்ததிக்கு சுத்தி இருக்கிற எல்லாம் லேண்ட் அவங்களுக்கு தான் சொந்தம், அவங்களுக்கு நான் கொடுக்க போறேன்னு வாக்குத்தத்தம் சொன்னார், கொடுத்திருந்தார். ஆனா அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் விசுவாசித்தார், சாராள் விசுவாசிக்கவில்லை. ஆகவே சாராள் என்ன செய்தால்? தன்னுடைய பணிவிடைக்காரியாகிய ஆகாரை அவனுக்கு மனைவியாக கொடுத்தார். பார்த்தீங்களா? சவுல் என்ற ஒரு மனிதர் இருந்தார், அவர் ஒரு ராஜா. சாமுவேல் தீர்க்கதரிசி அவரிடம் சொல்லி இருந்தார், நான் 7 நாள் கழித்து வருவேன், அப்பொழுது ஆண்டவருக்கு பலி செலுத்தி நாம் அங்கு ஆராதனை செய்யலாம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். 7 நாள் இவன் காத்திருந்தான். அந்த சவுல் திடீரென்று பெலிஸ்தர்கள் விரோதமாக வந்து விட்டார்கள். பெலிஸ்திய படைகள் ராணுவம் வந்ததுனாலே சவுளுடைய படை வீரர்கள் எல்லாம் பயந்து ஆங்கில ஒழித்துக் கொண்டார்கள். பாருங்க, அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ராஜாவாக, தீர்க்கதரிசியாக அல்ல. அவன் தீர்க்கதரிசி செய்யக்கூடிய காரியத்தை அவன் செய்யக்கூடாது. அங்க நம்ம வேதத்துல பார்க்கிறோம், சாமுவேல் வர தாமதித்த போது சவுல் என்ன செய்தான்? பலியிட்டு தேவனுக்கு ஆராதனை செய்தான். இவங்க செய்து முடிக்கும் போது சாமுவேல் வந்து விட்டார். சாமுவேல் இது என்ன பாடி கேட்கும் போது அவன் சொன்னான், பெலிஸ்தர் வந்து விட்டார்கள், ஆகவே உங்களுடைய தேவனுக்கு நான் பலி செலுத்தினேன். மதியீனமான காரியத்தை செய்தார். பாருங்க, அந்த தப்பு செய்ததுனால ராஜபார்த்தை அவனுக்கு எடுத்து தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டார். அல்லேலூயா. இதே மாதிரி காத்திருந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். ஆபிரகாம் 25 வருஷமாக காத்திருந்தான். முடிவிலே அவன் என்ன செய்தான்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளையை பெற்றுக் கொண்டான். அல்லேலூயா. இது வேதத்தில் நம்ம நிறைய சாட்சிகள் பார்க்கிறோம். எல்லாத்தையும் நேரம் இருக்காது. ஆகவே இங்க வேதம் என்ன சொல்லுது பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களும் புது பலன் அடைந்து, அதாவது கர்த்தரை விசுவாசித்து கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் மேல் தன்னுடைய நம்பிக்கையை வைத்து காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து, ஆங்கிலத்தில் ரினியூ ஸ்ட்ரென்த், அவர்களுடைய வல்லமையை, தேவனுடைய வல்லமையை புதுப்பித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. புதுப்பித்துக் கொள்வார்கள் என்னங்க சொல்கிறது? புதுப்பித்து கழுகளை போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். ரைஸ். அல்லேலூயா. ஏன் தேவன் கழுகை குறித்து இங்கே பேசுகிறார்?
இந்த கழுகுடைய விசேஷத்த காரியம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கழுகு வேதாகமத்தில் யெகோவா தேவனுக்கு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கு. கழுகு தீர்க்கதரிசி உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உபாகமம் என்ற புத்தகத்தில் 32ஆம் அதிகாரம் 11, 12 சொல்லுது. உபாகமம் 32, 11, 12 என்ன சொல்லுது பாருங்க. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவர்களோடு இருந்ததில்லை. அப்போ இந்த தேவன் இவர்களை வழிநடத்தி வந்தது. கழுகு எப்படி தன்னுடைய குஞ்சுகளை தன் செட்டை மேல் சுமந்து போகிறதோ அப்படி கர்த்தர் எகிப்திலிருந்து இவர்களை சுமந்து கொண்டு எங்க கொண்டு வந்தார்? பாலஸ்தீனாவுக்கு கொண்டு வந்தார், கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா. இன்னும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த கழுகுடைய இன்னொரு விசேஷம் பாருங்க. எப்பவுமே மனசுல வச்சிருங்க, நேச்சர் இஸ் த ஃபர்ஸ்ட் பைபிள். பிராமணன் சொல்றாரு, நேச்சர், நான் வேதாகமத்தை படிக்கும் முன்பாக கற்றுக்கொள்ளும் முன்பாகவே நான் எதை கற்றுக்கொண்டேன்? இயற்கையிலிருந்து தேவனை கற்றுக்கொண்டேன். சூரியன் காலையில் உதிக்கிறது, மாலையில் மறைகிறது, அதோடு முடிந்து போவதில்லை, அடுத்த நாள் திரும்பவும் உதிக்கிறது. ஆகவே மனித பாருங்க, அப்படி அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, காலையிலே குழந்தையை போல இருக்கிறது, ஒரு 10, 11 மணிக்கு பள்ளிக்கூடத்து மாணவனை போல இருக்கிறது, மத்தியானத்திலே முழு வாலிபன், சாயங்காலத்தில் வயதாகிறது. ஆக அந்த 6 மணி 7 மணி அளவில் அது மறைந்து விடுகிறது. அதோடு முடிந்து விடுகிறதா? இல்லை. அல்லேலூயா. நீங்களும் முடிந்து போகிறவர்கள் அல்ல. அதற்காக ஆண்டவர் நம்மை உருவாக்கவில்லை. அவர் ஜீவனுள்ள தேவன். நாம் ஜீவிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். இடையில பாவத்தை என்ன செய்யலாம்? பிசாசாவனன் கொண்டு வந்ததுனால ஒரு மரணம் உண்டாயிற்று. அந்த மரணமும் நிரந்தரமானதல்ல. நீங்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது மரணத்தை ஜெயித்து விட்டீர்கள். பைபிளில் ஒரு வசனம் படி சொல்லுது, யோவான் 5:24 என்னை விசுவாசித்து என்னுடைய உபதேசத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு மரணம் இல்லை, அவர் மரணத்துக்கு ஜீவனுக்கு உட்பட்டு விட்டான் அப்படின்னு சொல்லுது. அப்ப இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது மரணத்திலிருந்து ஜீவனுக்கு வந்து விட்டீர்கள். விசுவாசம் என்பது ஒரு வெளிப்பாடாகும். வெளிப்பாடு இல்லாமல் விசுவாசிக்க முடியாது. ஆகவே இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா யோபுங்கிற ஒரு புத்தகத்துல வேதம் சொல்லுது பாருங்க. யோபு 33:9 அதிகாரத்தில் இந்த வேதம் சொல்லுது, ஒரு கற்பனையினாலே கழுகு உயரத்திலே கூட்டை கட்டுமோ, உயரம் பறந்து உயரத்திலே கூட்டை கட்டுமோ, அது கண்மலை சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் வந்து தங்கி வாசம். அப்ப இன்னைக்கு ஆண்டவரே தீர்க்கதரிசியும் ஒரு தீர்க்கதரிசியுடைய செய்தியை விசுவாசிக்கிற மக்களையும் விசுவாசிகளையும் கழுகு என்றும் கழுகின் குஞ்சுகள் என்றும் வளர்க்கிறார். தீர்க்கதரிசிக்கு விசுவாசிக்கணும். தீர்க்கதரிசின்னு சொல்லும் போது இப்போ நம்ம இந்த தீர்க்கதரிசினா 7ஆம் வயதில் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். சரியா? எக்காலத்து தீர்க்கதரிசி அந்த செய்தியை நாம் பெற்றிருக்கிறோம். அவருடைய செய்தியின் சாராம்சம் முடிவு என்ன? நாம் எடுத்துக்கொள்ளப்படுதல் உயிரோடு செல்ல போகிறோம். அல்லேலூயா. அதற்காக காத்திருக்கிறோம். அந்த செய்தியை விசுவாசித்து நம்முடைய தேவன் வருவார் என்ற நம்பிக்கையிலே மணவாளனாக வரப்போகிறார் என்று நாம் என்ன செய்கிறோம்? காத்துக் கொண்டிருக்கிறோம். சரியா? அநேகர் காத்துக் கொண்டிருக்கும் போது பின்வாங்கி செல்ல கூடும். இன்னைக்கு நீங்க செய்தியில பார்த்தா சில வெவ்வேறு விதமான காரியங்கள் பேசுகிறார்கள். சின்ன அதுக்கு போக வேண்டாம். இங்க வேதம் சொல்றது மாத்திரம் சொல்றேன். இப்ப கழுகு என்ன செய்யுமா? கண்மலையிலே வீடு கட்டும். கண்மலை யாரு? அப்போ உங்களுடைய வீடு கட்டப்பட வேண்டுமானால்
உங்களுடைய விசுவாசம் கட்டப்பட வேண்டுமானால் அது எங்க கட்டப்படணும்? கண்மலையின் மேல், கிறிஸ்துவின் மேல். கிறிஸ்து யாரா இருக்கிறார்? கிறிஸ்து வார்த்தையா இருக்கிறார். வார்த்தை யாருக்கு வருகிறது? தீர்க்கதரிசிக்கு வருகிறது. அப்ப தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தை கொடுக்கிறார். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தீர்க்கதரிசியுடைய செய்தியை விசுவாசிக்கிறவர்கள் அக்காலத்திற்கு முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அடுத்த வேதம் சொல்லுங்க பாருங்க. இயேசு சொன்னார் மத்தேயு 16:18 படிக்க வேண்டாம். I will build my church in this rock. இந்த கல்லின் மேல். இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா ராக் இருக்கும். ராக்னா கண்மலை அர்த்தம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இன்னைக்கு யார் சபையை கட்டுறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய சரீரம் தான் சபை. அந்த சபையில் நீங்க எப்படி வருகிறீர்கள்? அங்க மெம்பர்ஷிப் கிடையாது. அங்க வரி கொடுத்து போக முடியாது. அங்க நீங்க காணிக்க கொடுத்து போக முடியாது. அதெல்லாம் சரிதான். ஆனால் அங்க நீங்க போகணும்னா என்ன செய்யணும்? மறுபடியும் பிறக்க வேண்டும். எப்படி பிறக்கிறது? உங்க வீட்டுல பிறக்கிற ஒரு பிள்ளைக்கு யாருடைய பெயர் வைக்கிறாங்க? அதனுடைய தகப்பனுடைய பெயர். அல்லேலூயா. அப்ப நீ மறுபடியும் பிறக்கும் பொழுது உன்னுடைய பிதாவாகிய தேவனாகிய அவருடைய பேரை தெரிக்கணும். இப்ப இயேசு கிறிஸ்து தரிக்கப்பட்ட நாம யாருடையது? பிதாவினுடையது. பைபிள் சொல்லுது ஒரே குமாரன் இருப்பானே, ஆனால் அந்த குமாரனுக்கு தகப்பனுடைய பெயரை வைக்க வேண்டும். இயேசு சொன்னார், நான் என் பிதாவின் நாமத்தில் வந்திருந்தும் எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் என் பிதாவின் நாமத்தில் வந்திருந்தும் இயேசுக்கு கொடுக்கப்பட்ட பேர் என்ன? அவருக்கு குமாரனாகிய பூமியில் நின்றுட்டு இருக்கிறார். தீர்க்கதரிசியே பூமியில் நிற்கிறார் இல்லையா? குமாரன் ஸ்தானத்தை கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட்ட பேர் என்ன? இயேசு. அப்ப இந்த இயேசு யாருடைய பேரு? பிதாவுடைய பேர். அப்ப இந்த பிதாவுடைய பெயர் இயேசுன்னா, அதனால அவர் சொல்றார், நான் என் பிதாவின் நாமத்தில் வந்திருந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னொருத்தன் சுயநாமத்தில் வருவான், அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். அது தீர்க்க தரிசனம். 325 சுயநாமத்தை கொண்டு வந்தான். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் என்று சொல்லி கொண்டு வந்தது யாரு? கான்ஸ்டன்டைன் ரோமன் பேரரசன். இந்த ரோமன் பேரரசுடைய உபதேசம் இந்த உலகம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா வேதத்துல அது இல்ல. வேதத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் மாத்திரமே நீ மறுபடியும் பிறக்க முடியும். இல்லையா? உங்க குடும்பத்தில் பிறக்கிற பிள்ளைக்கு தகப்பனுடைய பேர் வைக்கீங்க. குடும்ப நம்ம ஊர்களில் குடும்ப பேர் கிடையாது. வட இந்தியாவில் போனீங்கன்னா குடும்ப பேர்கள் இருக்கும். அந்த குடும்ப பேர் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைக்கு. அல்லேலூயா. ஏன்னா அந்த குடும்பத்தில் வந்து சேரல, அது அந்த குடும்பத்தில் அது மெம்பர் ஆகல, அது அந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறது. அல்லேலூயா. அதனால நான் இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. பைபிள் இருக்கிற இடத்துல பரலோகத்தில் இருக்கிற முழு குடும்பத்திற்கு நாமக்காரராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசுவின் நாமத்தினாலே நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். எப்பொழுது மறுபடியும் பிறக்கிறாய்? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஜலத்தில் பிறப்பது என்பது தண்ணீர் ஞானஸ்தானம், ஆவியில் பிறப்பது பரிசுத்தாவின் அபிஷேகம். இந்த 2 கட்டத்துல வந்த பிறகுதான் நீ கிறிஸ்தவன். இப்படிதான் தீர்க்கதரிசி செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியல. தீர்க்கதரிசி தலைமையில் இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் தீர்க்கதரிசியை விசுவாசிக்கிறது இல்லை. காரணம் வேதத்தில், ஆகவே இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். I will build my church in this rock. அதுக்காக பேதுரு மேல சபை கட்ட நினைச்சிட்டு இருக்காதீங்க. பேதுரு மேல சபை கட்டப்படல. இயேசு கிறிஸ்து யார் என்ற வெளிப்பாட்டின் மேல் சபை கட்டப்படுகிறது. இதை குறித்து பவுல் பேசினார். பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு? 1 கொரிந்தியர் 3:10-11 படிச்சீங்கன்னா, புத்தியுள்ள சிற்பாசேர போல நான் அஸ்திவாரம் போட்டேன். அஸ்திவாரம் யார் போடுறா? பவுல். இந்த பவுல் யாரு? புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன். பேதுரு யாரு? யூதர்களுக்கு அப்போஸ்தலன். இவங்க 2 பேரும் ஒருவர் சந்திக்கும் போது 2 பேரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானத்தை கொடுக்கிறார்கள். 2 பேரும் ஒரே ஆவி நடத்துகிறது. 2 பேர் உபதேசம் ஒண்ணு. ஆனா இவங்க இதுவரை சந்திக்கல. சந்திக்கும் போது 2 பேரும் ஒரே உபதேசத்தை சொன்னா. அப்படிதான் அவன் சொன்னான். அவங்க பேதுரு யூதர்களுக்கும் நான் பிரஜாதிகளுக்கும் சத்தியத்தை கொண்டு செல்கிறேன் என்று சொல்லி
வலது கரம் கொடுத்து பிரிந்து சென்றதாக நாம் வேதத்துல வாசிக்கிறோம். பாருங்க, அது மட்டும் இல்லை, அவர் சொல்லும்போது இப்படி சொன்னான், ஓடி போடப்பட்ட அஸ்திவாரம் இல்லாகிய இயேசு கிறிஸ்து அல்லாமல் இன்னொரு அஸ்திவாரம் கிடையாது. அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்து அப்படின்னா அர்த்தம் என்ன? இயேசுதான் கிறிஸ்து என்ற வெளிப்பாடு இருந்தாதான் உனக்கு நீ கிறிஸ்தவன். அன்னைக்கு போன வாரம் தான் நம்ம பார்த்தோம், இயேசு ஐயா அவங்க சொல்லி அறிஞ்சாங்க, நீ கிறிஸ்துவா தேவன் பேர்ல ஆணையிட்டு கேட்கிறேன்னு சொல்லி நீ ஆசிரியை கேட்டாங்கல்ல. அப்படி இயேசு சொன்னாரு, நீ சொல்லுகிறபடிதான். அது மட்டுமா, மேகங்கள் மேல் வருகிறதை காண்பீர்கள் சொன்னாரா? யோசித்து பாருங்க, அவங்க அவரை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல. நல்லா கவனிங்க, எவன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெறுகிறானோ அவன் இயேசுவை கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்கிறான். கிறிஸ்து யார்? 9 ரோமர் 9:5 சொல்லுது, அவர் சர்வத்திற்கும் மேலான தேவன். அல்லேலூயா. சர்வத்திற்கும் மேலான தேவன், அதுக்கு மேல இன்னொரு தேவன் கிடையாது. தீத்து சொல்லும்போது சொல்றான், என்ன சொல்றான்? இயேசு கிறிஸ்துவை பார்த்து மகாதேவன். படிச்சிருக்கீங்களா? 2:13 இருக்கும், படிக்க வேண்டாம். அது மகாதேவன். தீமோத்தேயுக்கு எழுதுறான், மாமிசத்தில் வெளிப்பட்ட தேவன். மத்தேயு எழுதுறான், நம்மோடு இருக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு தேவனுங்கிற வெளிப்பாடு தேவை. கழுகுக்கு அந்த வெளிப்பாடு உண்டு, கழுகு குஞ்சுகளுக்கும் இந்த வெளிப்பாடு உண்டு. பாருங்க, அடுத்தால கழுகு என்ன செய்யுமா? உயரத்தில் சிகரத்தில் வாசம் பண்ணும். சாதாரணத்தில் வாசம் பண்ண உயரத்திலே வாசம் பண்ணும். அங்கிருந்து தன் இரையை நோக்கும். அதன் கண்கள் அவ்வளவு கூர்மையானவை. அல்லேலூயா. ஒரு கழுகுடைய கண் அவ்வளவு கூர்மையானது. அப்படியானால் ஒரு தீர்க்கதரிசியானவர் காலத்திற்கு பின்னால் உள்ளதை காண்கிறார். அல்லேலூயா. பின்னால் வரக்கூடியதை காண்கிறார். அந்த காலத்திற்கு பின்னால் என்ன இருக்கிறதோ அதை அவர் கண்டு சபைக்கு அதை போதிக்கிறார். சரிதானே? வெளிப்படுத்தல் 10:7 என்று சொல்கிறது, ஆனாலும் 7ஆம் சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் முதல் போகிற போது தேவ ரகசியங்கள் நிறைவேற வேண்டும், தேவ ரகசியங்கள் வெளிப்பட வேண்டும். அதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. அந்த 7 முத்திரை புத்தகத்தினுடைய உபதேசத்தை திறந்தது தான் 7 தூதர்கள் வந்து அவரை தூக்கிட்டு கொண்டு போனாங்க. பாத்தீங்களா? நீ உன்னை பிரதிஷ்டை செய்து கொள், 7 முத்திரை கொண்டு பிரசங்கிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் தன்னை பிரதிஷ்டை செய்து கொண்டார். 7 முத்திரை கொண்டு செய்திகள் இந்த பூமியில வந்தது. அதுதான் மணவாட்டினுடைய உணவு, அதுதான் கழுகின் ஆகாரம். அல்லேலூயா. ஆகவே அந்த கழுகின் ஆகாரத்தை நீ புசிக்க வேண்டும். பைபிள நல்லா சொல்றது பாருங்க. அடுத்தால அவனுடைய கண் அவ்வளவு கூர்மையானது கழுகு. அதே மாதிரி ஒரு தீர்க்கதரிசியானவன் நல்லா கவனிங்க. நான் இப்ப நின்றுட்டு இருக்கிறேங்க, ஒரு தீர்க்கதரிசி நின்றுட்டு இருக்கும் போது உலகத்தையும் காண முடியும், தரிசனங்களையும் காண முடியும். அது அவனுக்கு பிரத்யேகமாக கொடுக்கப்பட்ட வரம். ஏன்னா அவன் கழுகு கண்கள் காலத்திற்கு அப்பால் உள்ளதை பார்த்து சொல்லுது. நடந்து போனதை சொல்லும், நடக்க போறதையும் சொல்லும். அவன் தான் தீர்க்கதரிசி. தீர்க்கமாக தரிசித்து உரைப்பவன் என்று அர்த்தம். உங்களை பார்த்துட்டு இருக்கும் போதே அவன் தரிசனங்களை காண முடியும். அவன் கழுக்கோப்பா, அதனாலதான் கழுக்கோப்பா சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, அடுத்த என்ன சொல்றது பாருங்க, கழுகு குஞ்சுகள் ரத்தத்தை உறிஞ்சும். கழுகு மாம்சம் சாப்பிடும், கழுகு குஞ்சு எது சாப்பிடும்? ரத்தத்தை உறிஞ்சும். அதாவது மாமிசம் சாப்பிட முடியாத கழுகுகள் ரத்தத்தை உறிஞ்சும். ஆனால் இயேசு சொன்னார், என் ரத்தத்தை பானம் பண்ணாமலும் என் சரீரத்தை ருசியாமல் இருந்தால் உன்னில் ஜீவன் இல்லை. அல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுது, அப்படியே சொன்னார் அவரு. என்னுடைய மாமிசத்தையும் என்னுடைய ரத்தத்தையும் நீங்க மாமிசத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணவில்லை ஆனால் உங்களுக்கு ஜீவன் இல்லை. அல்லேலூயா. அதனாலதான் நம்ம ராமஜன் எடுக்கிறோம். சரிதானே? இயேசுவும் பூமியில ஒரு கழுகு தான் வந்தார், தீர்க்கதரிசி. பைபிள் அப்படியே இருக்கு. லூக்கா 24 நீங்க படிச்சீங்கன்னா, செய்கையிலும் பேச்சிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியா இருந்தார். பேச்சு மட்டும் இல்ல, செய்கையிலையும் கிரியையிலே அவர் என்ன சொன்னாலும் அது நடக்கும்.
நாம பிரசங்கிக்கிறோம், அவருக்கு நமக்கு வித்தியாசம் இருக்கு. ஈவன் தீர்க்கதரிசி நமக்கு வித்தியாசம் இருக்கு. தீர்க்கதரிசி பேசும்போது என்ன பேசுகிறாரோ அது அங்க என்ன செய்யும், நடக்கும். ஆமென். வேர்ட் manifestation, அவர் என்ன பேசுறாரு நடக்கும். டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, அடுத்த நீங்க பாத்தீங்கன்னா இந்த அதாவது கழுகு கண்மலை மேல் என்ன செய்யும், தங்கும். கண்மலையில தங்குற இன்னொரு விஷயம், இன்னொரு பறவை உங்களுக்கு தெரியுமா? உன்னத பாடு 2:14. உன்னத பாட்டு 2:14 சொல்லுது பாருங்க. உன்னத பாடு 2:14. கண்மலையின் வெடிப்புகளிலும் போதும். கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களில் மறைவிடல் தங்குகிற என் புறாவே. புறா யாரு? அல்லேலூயா, பரிசுத்த ஆவி. புறா யாரு? அப்ப இந்த பரிசுத்த ஆவி கழுகை வழி நடத்துகிறது. ரெண்டு எங்க தங்குற பறவை? கண்மலைக்கு மேல் தங்குற பறவை. ப்ராஃபட் செய்தி ஒன்று இருக்கு, நீங்க படிச்சிருந்தா ஞாபகம் இருக்கு உங்களுக்கு. புக்கு நான் கொடுத்துருக்கேன், என்னெல்லாம் ஞாபகம் இருக்கு. அந்த புக்குக்கு தலைப்பு என்ன தெரியுமா? பனி வெண் புறா சிறகுகள் மேல். அதுல தீர்க்கதரிசி கடைசியில வந்து முடிக்கும் போது சொல்வார், புறா கழுகை புறா வழி நடத்துகிறது. புறா தான் அக்னிஸ்தம்பம், அதான் பரிசுத்த ஆவி. அவர் தான் தேவன். அவருக்கு அநேக டைட்டில்ஸ், அதாவது பட்டங்களும் பதவிகளும் உண்டு. அவர் ஒரே தேவன் தான். அவருடைய ஒவ்வொரு பட்டத்துக்கும் ஒவ்வொரு பதவிக்கும் நீங்க தேவனா உடனே உண்டாக்குனீங்கன்னா அநேக தேவராயிருவாங்க. இஸ்ரவேல் கேள் நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். பாருங்க, புறா தான் அந்த பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவி புறா கழுகை வழி நடத்துகிறது. வேதம் சொல்லுது ஆவியானவர், அதாவது புறா தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார், ஆராய்ந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அப்ப இந்த புறா ஆராய்ந்து அறிந்தவைகளை கழுகுக்கு வெளிப்படுத்துகிறது. கழுகு தன் குஞ்சுகளை போஷிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இயேசு வாழ்ந்த நாட்களில் இயேசு கழுகா இருக்கிறார். சரியா? இன்னைக்கு அவர் புறாவா இருக்கிறார். 2000 வருஷமா அவர் புறாவா இருக்கிறார். பெந்தேகோஸ்தேல அவர் புறாவா இருக்கிறார். பாருங்க, 7ஆம் தூதனை அவர் தான் வழி நடத்தினார். 7ஆம் தூதனுக்கு வெளிப்பாட்டை அவர் தான் கொடுத்தார். 7 முத்திரை புத்தகத்தை அவர் தான் திறந்தார். அல்லேலூயா. பாருங்க, கழுகு தன் குஞ்சுகளை வார்த்தையை கொண்டு போஷிக்கிறது. ஒரே மலையில ஒரு கழுகு இருந்தது. அந்த கழுகு பேரு மோசஸ். அந்த கழுகை சந்திக்க ஒரு புறா வந்தது. கர்த்தருடைய தூதன் ஒரே மலையில அக்னியில எழுந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. மோசே பார்த்தான். மோசே வா, நான் உன்னை அனுப்ப போகிறேன். மோசே சொன்னானா, திக்குவாயன், வாயை உண்டாக்குறது யாரு? வா நீ அப்படின்னாரு. மோசே அவருக்கு செவி கொடுத்து கழுதையில சேனம் கட்டிக்கிட்டு தன் மனைவியோட போறான். போகும்போது கேட்கிறாங்க, மோசே எங்க போகிறாய்? எகிப்துக்கு போகிறேன். எகிப்துக்கா? எகிப்திலிருந்து துரத்தி எடுக்கப்பட்டாயே, 40 வருஷமாக வனாந்தரத்திலே ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறாயே, இப்போது போகிறாயா? தேவனுடைய வார்த்தை என் வாயில் இருக்கிறது. அல்லேலூயா. அதான் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி அவ்வளவுதான் தேவனை யோசித்து பாருங்க. ஆமென். பாருங்க, அவன் அங்கிருந்து போறான். நம்ம முதல் படிச்சன உபாகமத்துல இந்த வசனம் அங்கதான் நிறைவேறுது. அவன் அங்கிருந்து ஒரு கூட்ட ஜனத்தை எங்க கொண்டு வரான்? அவன் ஒரு கழுகாக இருந்தான். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா லூக்கா 17ஆம் அதிகாரம் 34 37 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா அங்க வேதம் எப்படி சொல்லுது? 2 பேர் படுத்திருப்பாங்க, ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 பேர் வயலில் இருப்பான், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 பேர் எந்திரம் இருப்பாங்க, எந்திரம் மறைப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். அப்ப இவங்க கேட்கிறாங்க, எங்கே ஆண்டவரே? ஆண்டவர் அந்த பதில் சொல்றார், பிணம் எங்கேயோ அங்கே பிணம்னு தமிழ்ல போட்டிருக்கு. பிணம்னா செத்த பிறகு ரத்தமே இருக்குது. அதுல புரிஞ்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து இறந்தாரா? நான் அடிக்கடி சொல்லுவேன், இயேசு சிலுவையில் இருக்கும்போது நித்திரையா இருந்தார். அவர் ஒரு ஈட்டியை வச்சு குத்தினா பாருங்க, ரத்தமும் ஜலமும்
அங்கிருந்து புறப்பட்டது. எப்படி புறப்பட்டது? அவர் செத்து போயிருந்தா ரத்தம் என்ன செய்யாது? உறைஞ்சு போயிருக்கும். அங்க தண்ணி இருக்காது. அவர் நித்திரையா இருந்தார். எப்படி ஆதாமுடைய இடையில் இருந்து ஏவாள் எடுக்கப்பட்டாலோ அவ்விதமாக இயேசு கிறிஸ்துவின் இடையிலிருந்து புதிய ஏற்பாட்டு சபையாகிய மணவாட்டி எடுக்கப்பட்டார். அல்லேலூயா. பாருங்க, இந்த ஈகிளுக்கு இன்னொரு விசேஷம். ஈகிள், அதாவது இது சங்கீதம் 103:5 சொல்லுது, கழுகின் வயதை போல ஒரு வயதை நான் பால வயதாக மாற்றுவேன். பால வயதுன்னா வாழை வயது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, அதாவது நான் உன்னை திரும்ப வாலிபனாக மாற்றுவேன் என்ற வாழ வயது, வாலிப வயது, அதுதான் வாழ வயது இருக்கு. பாருங்க, அப்ப இந்த கழுகை போல ஏன் வாழ வயதாகணும்? கழுகுக்கு என்ன விசேஷம்? இந்த கழுகு 70 வருஷம் உயிரோடு இருக்குமா. ஆனா 40 வருஷம் ஆகும்போது அந்த கழுகுடைய அந்த அழகுக்கு அழகு, அந்த இறைகளை கொத்தி திங்க அந்த அழகு பலவீனப்பட்டு போகும். அதனுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த பறக்கக்கூடிய அந்த முடிகள் எல்லாம் என்ன செய்யும்? கணக்கு பறக்க முடியாம போகும். ஆகவே கழுகு அந்த நேரம் என்ன செய்யுமா? எங்கேயாவது ஒரு தனியான இடத்துல மலையில போய் உட்கார்ந்து கற்பாறைகளில் தன்னுடைய அழகுகளை உரைசி 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 அந்த அழகு கீழே விழுந்துடும். விழுந்த பிறகு புதிய அழகு முளைக்குமா. புதிய அழகு முளைச்ச பிறகு அந்த புதிய அழகினால் தன்னுடைய அந்த பெரிய முடி கனத்த முடிகள் எல்லாம் புடிங்க போட்டுரும். எத்தனை முடிகள் புடிங்க போச்சு அதுக்கெல்லாம் புதுசாக முடி முளைக்கும். இப்பொழுது கழுகு தன்னை வாலிபமாக்கிக் கொள்கிறது. அல்லேலூயா. சரிதானே? கழுகுதான் வாலிபமாக்குமா? ஆண்டவர் வாலிபமாக்க முடியாதா? முடியும். அல்லேலூயா. ஆதியாகமம் 18:10 நீங்க படிச்சீங்கன்னா அங்க ஒரு 99 வயசு கிழவன் உட்கார்ந்து இருக்கிறான். அவனுடைய மனைவிக்கு வயசு 89. அந்த அவனுடைய மனைவியாக சாராளுக்கு கற்பம் செத்து போய்விட்டது, காய்ந்து போய்விட்டது. பெண் கொடுக்கிற வழிபாடு நின்று போய்விட்டது. இவனோ வயதான மனிதன். சரிதானே? ஆண்டவர் வந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் அங்க எப்படி வந்தார் தெரியுமா? சரீரத்துல வந்தார், சாப்பிட்டாரு. எல்லாம் கவனிங்க. தீர்க்கதரிசனத்தை குறித்து சொல்லும் பொழுது காபிரியேல், மிகாயேல் எங்கூட வாங்க, இந்தா கொஞ்சம் மண் எடுத்து ஒரு சரீரத்தை உருவாக்கி காபிரியேல உள்ள நுழைச்சுக்கோ. இன்னும் கொஞ்சம் மண் எடுத்து சரீரத்தை உருவாக்கி மிகாயேல உள்ள நுழைச்சுக்கோ. தானும் ஒரு சர்க்கிள் நுழைந்து விட்டு 3 பேருமாக நடந்து வருகிறார்கள். அல்லேலூயா. வாசலிலே ஆபிரகாம் உட்கார்ந்து இருக்கிறார். 3 பேர் வருகிறார்கள். இவர்களை இதுவரை நான் இந்த தேசத்துல பார்க்கல, எவ்வளவு நாள் அங்க இருக்கிறார் இந்த சமவெளியில இவங்க இல்லை, நீங்க புதுசா வராங்க. அல்லேலூயா. ஆனால் அவன் ஒரு கழுகா இருக்க முடியாதால் வந்ததில் ஒருவர் தேவன் என்பதை கண்டு கொண்டான். அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, ஆண்டவர்மார்கள் இல்ல, ஆண்டவரே உன் கண்ணில் தயவு கிடைத்ததுனால என்ன செய்யும்? தங்கி போஜனம் பண்ணும். அதற்காக தானே என் வீட்டு வரை வந்து ஆண்டவர் சொன்னார், தயார் பண்ணுப்பா, உன் வீட்டுல விருந்து சாப்பிட போறேன். பார்த்தீங்களா? விருந்து சாப்பிட்டுட்டு ஆண்டவர் கேட்டாரு, எப்பா உன் மனைவி எங்க? சாராள் எங்க? கூடாரத்துக்குள்ள இருக்கிறார். சரி, நான் திரும்ப வரும்போது உனக்கு ஒரு உற்பவ கால திட்டத்தின்படி நான் திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். அவன் தான் ஈசாக்கு. சாராளுக்கு நம்ப முடியல, விசுவாசிக்க முடியல. அவ கூடாரத்திலிருந்து நகைக்கிறான். எப்படி நகைத்தாள்? என் ஆண்டவர் முதிர் வயதுள்ளவர், என் கற்பம் செத்து போய்விட்டது, இனி எங்களுக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ? இன்பம் என்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை நீங்களே யோசித்துக்கோங்க. அது எப்படி எனக்கு இன்பம் உண்டாக முடியும்? ஆனால் ஆண்டவர் சொன்னார், சாராள் ஏன் சிரிக்கிறார்? அவர் கூடாரத்தில் வந்து சிரிக்கிறத வெளியே நிற்கிற தேவன் கண்டுகொண்டார். That is a discerning power. இதே வல்லமை தீர்க்கதரிசி மூலமாக கிரியை செய்தது, 7ஆம் நூற்றாண்டு மூலமாக கிரியை செய்தது. ஆகவே அவன் என்ன செய்யறாங்க? அவன் இல்ல சிரிக்கல, நீ போய்
சொன்னா ஆண்டவர் சொன்னார், இல்லை நீ சிரித்தாய். சொல்லிட்டு திரும்ப வருவேன். உற்பவ கால திட்டம் யோசித்து பாருங்க, 9 months. நான் ஏன் இதை அப்படி சொல்றேன் அப்படின்னா, அவனுக்கு வயது 99 அப்படிதான் இருக்கங்க. அதுக்கு முந்தின வருஷத்துல இருக்கு, முந்தின அதிகாரத்துல இருக்கு. 99 வயசுல ஆண்டவர் சந்திக்கிறார். அதுக்கு முன்னாடி சந்திச்சாரு. இப்போ சந்திச்சு என்ன சொல்கிறார், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நான் திரும்ப வரப்போறேன். உற்பவ கால திட்டம் என்றால் ஒரு குழந்தை ஒரு தாயின் வயிற்றில் உருவாகி அது பூமியில பிறப்பதற்கு 9 மாதங்கள் அல்லது 10 மாதங்கள். ஏன்னா ஆண் பிள்ளைக்கு 9 மாதம், பெண் பிள்ளைக்கு கொஞ்சம் அதிக மாதம் டாக்டர் சொல்றாங்க. பாருங்க, இப்ப என்னாச்சு தெரியுமா, 20ஆம் அதிகாரத்துல, அதே ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் அங்கிருந்து கூடாரத்தை பெருத்துக்கிட்டு கேரார்ங்கிற ஒரு இடத்துல கூடாரத்தை போடுறான். அந்த கேரார்ல ஒரு ராஜா இருந்தான். அவன் பேரு அபிமெலேக்கு. அவனுடைய ஊழியர்கள் போய் என்ன செய்தாங்க, ஆபிரகாம் என்ற ஒருவன் வந்திருக்கிறான், அவனோடு அவனுடைய சகோதரி ஒருவர் வந்திருக்கிறார், சாராள். ரொம்ப அழகா இருக்கிறான், ரொம்ப அழகா இருக்கிறான், வாலிபமாக இருக்கிறார். அதற்கு எழுதப்படல, பிராமணி சொல்றாரு. கேள்வி கேட்டாருங்க, பிராமணி சொல்றாங்க. அவரை புகழ்ந்தார்கள். ஆஹா, ஓ, அருமையான ஒரு பெண். ஏன்னா ஆபிரகாம் என்ன சொல்லினா, அவன் சகோதரி என்று சொல்லி இருந்தான். ஆகவே அவன் என்ன செய்தான், நான் உங்ககிட்ட கேட்கிறேன், அவன் கூப்பிட்டு வந்துட்டான். கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சிருக்கிறான். இரவு செபித்து விட்டு அவளை தன் மனைவியாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி செபித்து விட்டு எழுந்த பொழுது கர்த்தர் பேசினார். என்ன பேசினார், நீ அவளுக்கு செத்தாய், அவள் இன்னொருடைய மனைவியா இருக்கிறார். இப்ப நான் கேட்கிறேன், 89 வயது பெண்ணை அவன் எப்படி கூட்டு வந்தான்? அப்போ என்ன ஆயிட்டா, வாழ வயதுக்கு திரும்பி விட்டாள். அல்லேலூயா. ஒரு வருஷத்துல அவன் வாழ வயதுக்கு திரும்பி விட்டான். ஆபிரகாம் வாழ வயதுக்கு திரும்பி விட்டான். இல்லைன்னா அவங்களுக்கு என்ன செய்யாது, குழந்தை பாக்கியம் இருக்க முடியாது. பிராமணன் பேசுற பாருங்க, வேதம் சொல்லுது. பிறகு அவன் என்ன செய்தான், ஆஹா நாம் தவறு செய்து விட்டேன்னு சொல்லி அவளை என்ன செய்தான், தன்னுடைய மனைவியாக்கி கொள்ளாமல் திரும்ப அனுப்பி விட்டான். யோசித்து பாருங்க. அப்போ தேவனால் முடியும். கழுகு தன் வயலை இப்படி வாழ வயதாக மாற்றிக் கொள்கிறதோ அப்படி தேவனும் தம்முடைய பிள்ளைகளை வயதை வாழ வயதாக மாற்ற முடியும். இப்ப அது அப்போ பழைய ஏற்பாட்டில் உள்ளது. இப்ப என்ன சொல்லுது, பைபிள் சொல்லுது பாருங்க. இங்க பிலிப்பியர் 3:20 சொல்லுது. 3:20, 21 படிச்சீங்கன்னா அங்க பைபிள் இப்படி சொல்லுது, நம்முடைய ரட்சகராகிய கிறிஸ்து என்ற ரட்சகர் பரலோகத்திலிருந்து வர நம்ம காத்திருக்கிறோம். அவர் நம்முடைய சரீரத்தை அவருடைய சரீரத்துக்கு ஒப்பாக மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. புரியுதா? அவர் நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய சரீரத்துக்கு ஒப்பாக மாற்றுவார். சேஞ்ச் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. மறுரூபம் வேற, மாற்றுதல் வேற. மறுரூபத்துக்கு டைம் பிடிக்கும். ஆனா ஒரு நிமிஷத்துல சரீரம் மாத்துறதுங்கிறது அதான் எடுத்துக்கொள்ளப்படுது. ஆமென். அப்போ நம்முடைய சரீரம் மாற்றப்படும். இந்த சரீரம் மாமிசமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. ஏன்? சரீரத்தில் ஓடுறது பாவ ரத்தம். ஆகவே இந்த ரத்தம் என்ன செய்யாது, பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ தேவன் உங்களை பரலோகத்தில் நொடிப்பொழுதில் கொண்டு போக வேண்டும் என்றால் உங்கள் சரீரத்தை அவர் கண் மூடி முடிக்கிறதுக்கு முன்னாலே உங்களுடைய சரீரத்தை மாற்றி விடுவார். ஆமென். அந்த சரீரத்தில் பாவம் இருக்காது. அந்த சரீரம் நொடிப்பொழுதில் மாற்றப்பட்டு தேவ சமூகத்தில் போய் நிற்போம். அதுதான் 2ஆம் வருகை, அதான் மணவாளுடைய வருகை. இப்போ அதுல நிறைய குழப்பங்கள் இருக்கு. நிறைய விதமாக பேசுறாங்க. நான் 2ஆம் வருகை வந்துட்டு விசுவாசிப்பதில்லை, 2ஆம் வருகைக்காக காத்திருக்கிறோம். அல்லேலூயா. நாம் சரீரம் மாற வேண்டும். பிராபுட பேசும்போது சொல்றாரு, ஆபிரகாம் சாராளுடைய சரீரத்தை அவர் மாற்றினார். இல்லையா? ஒரு விஷயம் யோசித்து பாருங்க. அப்படியே அவருடைய சரீரத்தில் உள்ள ஹார்மோன்ஸ் தானே சொல்லுதோம், இவைகள் எல்லாம் வேகமா ரிவர்ஸ் ஆச்சு. ரிவர்ஸ்
90 வயசுல இருந்து எங்க வந்துட்டு பின்னால வந்து ஆண்டவரால் செய்ய முடியும். அல்லேலூயா. ஒரு காலத்துல ஜோசுவா என்ற ஒரு கழுகு இருந்தது. அந்த ஜோசுவா யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். நேரம் இருட்ட போகுது. அவன் உடனே முழங்கால் போடல, ரிக்வெஸ்ட் பண்ணல. அவன் என்ன பண்ணா, நேரா சூரியனை பார்த்து என்ன சொன்னான், ஒரு கட்டளை கொடுத்தான். சூரியனை தடுத்து நில். சூரியன் பின்னோக்கி 20 பாகை நகர்ந்தது என்று பைபிள் இருக்கு. அப்போ தேவன் ஆபிரகாமை வாலிபமாய் அது சரீர பிரகாரம் மாத்தினார். ஆனா இப்பொழுதோ ஆவிக்குரிய பிரகாரமாக நொடிப்புடைய நாம் மாற்றப்பட்டு நாம் என்ன செய்வோம், செஞ்சு விடுவோம். அல்லேலூயா. அதனால ஆபத்து 2:3 பார்த்தீங்கன்னா, தரிசனத்தை எழுதி வை, அது தாமதித்தாலும் நிறைவேறும், அதற்காக காத்திரு. அல்லேலூயா. சவுலுக்கு காத்திருக்க முடியல, சொல்ல. ஆனா அநேகர் காத்திருந்தாங்க. ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருந்து ஒரு சந்ததியை பெற்றுக் கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் காத்திருந்து ஒரு தீர்க்கதரிசி மூலமாக கானானை வந்து அடைந்தாங்க. சரிதானே? சவுலுக்கு 7 நாள் காத்திருக்க முடியல, அவசர புத்திக்காரன். தீர்க்கதரிசி வருவார் சொல்லிட்டு போயிருக்கிறார். விசுவாசத்துல விலைகள் பாருங்க. அதே மாதிரி சிமியோன் தேவாலயத்தில் காத்திருந்தான். இயேசுவை மரியாள் கொண்டுகிட்டு அங்கே வரும் பொழுது அவன் போய் குழந்தையை கையில் ஏற்றி அதை ஆசீர்வதித்து, கர்த்தாவே இப்பொழுது என்னை சமாதானத்தோட போக விடுகிறீர். ஒரு 84 வயசு காத்திருந்தான். வயது ஸ்திரீ அண்ணா அவ காத்திருந்தான் பாருங்க. அப்போ இன்னைக்கு பைபிளை நீங்க பார்த்தீங்கன்னா, விசுவாசிகள் கழுகுக்கும் கழுகு குஞ்சிக்கும் ஒப்பிடப்படுகிறார்கள். தீர்க்கதரிசி மூலமாக அது வருகிறது, ஸ்தாபனத்தின் மூலமாக அது வருவதில்லை. ஓகே அடிப்பேன். ஸ்தாபனத்தின் மூலமாக அது வருவதில்லை. ஸ்தாபனம் என்பது அது குறை சொல்லக்கூடாது. என்னது? அடையாளங்கள் அற்புதங்களை செய்யும். அதெல்லாம் பைபிள் இருக்கு. மத்திய 24 இயேசு சொன்னார், தெரிந்து கொள்ளப்பட்டு வசிக்கத்தக்கதாக அடையாளங்கள் அற்புதங்களை செய்வார். ஆகவே வார்த்தை இல்லாத இடத்துல ஜீவன் இருக்காது. ஆதியிலே வார்த்தை இருந்து, அந்த வார்த்தை தேவன் இருந்து, வார்த்தை தேவன், வார்த்தை மாமிச மத்தியிலே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. பாருங்க, 7 சபை காலத்திலேயும் அந்த வார்த்தை நமக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டு 7வது சபை காலத்திலே பரிபூர்ண வெளிப்பாடு நமக்கு உண்டாயிற்று. ஆமென். ஆகவே இந்த நாட்களில் யோசித்து பாருங்க, எதுக்காக காத்திருக்கிறீங்க? We are waiting upon Lord for what? கர்த்தரை விசுவாசித்து எதற்காக காத்திருக்கிறோம்? இந்த உலகம் இருக்கட்டும், உலகத்துல எல்லாம் நமக்கு தேவை. பைபிள் சொல்லுது, அது நீ தேடியே போக வேண்டாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடு, மற்ற எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். நீ அதை பின்னால ஓடாத, அது உனக்கு பின்னால வரும். ஏன்னா நீ இந்த உலகத்தின் தேவனுடைய பிள்ளை, ராஜாவுடைய பிள்ளை. You got every right on this earth. இந்த பூமியில எல்லா உரிமை உண்டு. எப்பொழுது நீ வார்த்தையின்படி ஜீவிக்கப்படுது, அந்த அதிகாரம் உனக்கு உண்டு. நீ தேவனுடைய குமாரன். பிசாசு விழுந்து போன தூதன், அவனுக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசுக்கு இங்கிலீஷ்ல டெவில்னு சொல்லுவாங்க. டெவில்னா டார்மெண்டட்ங்கிற வார்த்தை, அந்த வார்த்தை வந்து டார்மெண்டட்னா வேதனைப்படுத்துகிறவன். அவனுக்கு வேலையே உங்களை வேதனைப்படுத்தும். உங்க சரீரத்தை வேதனைப்படுத்துவான், இருதயத்தை வேதனைப்படுத்துவான், அல்லது வேற ஏதாவது வேதனைப்படுத்திக்கிட்டே தான் இருப்பான். அவன் அதுக்காகவே இருக்கிறான். ஆனால் அவன் வேதனைப்படுத்தும் போது நமக்கு இன்னொரு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர்தான் பிரதான கழுகு, அவர்தான் யெகோவா தேவன், அவர்தான் பரிசுத்தாவி, எல்லாத்துக்கும் எல்லாம் மாணவர். அல்லேலூயா. ஆகவே இந்த நாம் எதற்காக காத்திருக்கிறோம்? நல்ல சொன்னீங்க. அவருக்காக காத்திருங்க. ஒரு வர போகிறார், நிச்சயமாக வருவார். அது தாமதித்தாலும் என்ன சொல்லுது? நிறைவேறும். தாமதித்தாலும் நிறைவேறும். அதற்காக காத்திரு. விட்டுட்டு போயிடாது. பாதி மெசேஜில் பத்தையை விட்டுட்டு பாதிய இன்னும் உலகம் தான் நமக்கு. அப்படியா? நீ ஒரு கழுகு அல்ல. நீ ஒரு கழுகு குஞ்சா இருந்தால் அந்த கழுகுடைய சுபாவம் தெரியும். அதை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். ஒரு கோழி கழுகாக முடியுமா?
ஒரு காகம் கழுகாக்க முடியுமா? ஒரு கோழி புறவாக்க முடியுமா? ஒரு காகம் புறவாக்க முடியுமா? பாருங்க, அவன் நம்ம நோவாட நாட்களில் அங்க ஒரு வேலையை செய்திருந்தான். அதுல புறாவும் இருந்துச்சு, காகமும் இருந்துச்சு. காகத்தை வெளியே விட்டான், அது அப்படியே போனதா திருப்பி வரவே இல்லை. புறாவை வெளியே விட்டான், புறா போய் சுத்தி பார்க்குது, அது கால் வைத்து இடைப்பாற இடமில்லாதபடியால் திரும்பியே விட்டு வந்தது. ஏமே அவனை ஏற்படுத்தி பார்த்தீங்களா? அந்த பேரை தான் கிறிஸ்து. கிறிஸ்துக்குள்ளேயே நீ என்ன செய்யணும்? கிறிஸ்து தான் வார்த்தை, வெளிப்படுத்தப்பட்ட இன்றைய வார்த்தை. இந்த வார்த்தை நிலைத்திருப்பாயானால் பாருங்க, கழுகு வயது எப்படி வாழ வயதாக மாறுகிறதோ அப்படி நாமும் ஒரு நாளிலே, உங்களுக்கு தெரியும் இல்லையா, பியாண்டிய கர்த்தர் தீர்க்கதரிசி போனாரா? அங்க எடுத்துதான் பார்த்தாரு. பவுல் போனாரா? பரதேசில் எடுத்துக்கொள்ளப்பட்டாரா? தீர்க்கதரிசியும் போனாரா? அப்படி பார்த்த அனுபவமா உங்களுக்கு என்ன பிரச்சனை பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியும். ஆகவே நாம் கழுகு பிள்ளைகள். நம்முடைய தேவன் கழுகு, நம்முடைய இயேசு கிறிஸ்து. இன்னொன்று உங்களுக்கு சொல்லுறேன், இப்போ இந்த பிணம்ங்கிறது பிணம் இல்லை, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. இயேசு எப்படி இருக்காரு? இப்பவும் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி. வெளிப்படுத்த 5:6 படிச்சீங்கன்னா அங்க இருக்கும், அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி. அது சாகாது. அது உனக்கும் எனக்கும் இரத்தத்தையும் சரீரத்தையும் கொடுக்கிறதுக்காக இப்பவும் நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஸ்தானத்தோட அவர் இன்னும் வரல. அவர் வந்திருந்தா அவங்க மேல உபத்திரம் விழுந்து விடும். ஆகவே அவர் அங்க இருந்து தன் மணவாளன்ற ஸ்தானத்துக்கு வரும் பொழுது நாம் மேலே சென்று விடுவோம். இந்த உலகம் அழிவுக்கு செல்லும், ரட்சிப்பு யூதனுக்கு செல்லும். ஆகவே நாம் ஒரு அதாவது ஜங்ஷன் தான், சந்திப்பில் இருக்கிறோம் இல்லையா? நாம மேலே போனோம், அவிசுவாசி உலகத்துக்குள்ள போனோம், தேவன் யூதர்கிட்ட போனோம். இட் இஸ் எ ஜங்ஷன் பாயிண்ட். யோசித்து பாருங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இயேசுக்குள்ள அனுபவம் எப்படி? அநேகர் சாட்சி சொன்னீங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்தார். நல்லது. கிறிஸ்துவுக்குள் நீங்களுடைய விசுவாசம் என்ன செய்யணும்? கிறிஸ்து உங்களை நம்ம படித்தோம் இல்லையா? முதல் வசனம் என்ன சொல்லிச்சு? They that wait upon Lord shall renew their strength, shall mount up with wings as eagles. This wings is விசுவாசம். எது விசுவாசம்? எடுத்துப்படக்கூடிய விசுவாசம். விசுவாசம் தான் நீங்க எழுத போறீங்க. ஆமென். அந்த விசுவாசம் பூமியில இப்ப இல்லை, விசுவாசம் இருக்கு. ஆனா அந்த பரிபூர்ண விசுவாசம் என்ன செய்யணும்? நாம பறக்கிறதுக்கு ஏற்றவாறு இயேசுவா நாங்கள் விசுவாசம் உங்களுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நோ மோர். அதுக்கப்புறம் நீங்க பூமியில் இருக்க போறதில்லை. அந்த விசுவாசத்துக்காக காத்திருக்கிறோம். அந்த விசுவாசம் நிச்சயமாக வரும். நிச்சயமாக நாம் செய்வோம், மத்திய ஆகத்திற்கு செல்வோம். கர்த்தர்களை அவிதமான கிருபையினாலே ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்போம். சோதரமப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஸ்தோத்திரிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து காத்திருப்பவர்கள் கழுகுகளைப் போல தன்னுடைய பலனை புதுப்பித்துக் கொள்வார்கள். அவர்கள் உயரே பறப்பார்கள் என்ற இடத்தில் வாசிக்கிறோம். அந்த வார்த்தை சத்தியம் ராஜா. அந்த வார்த்தை ஒரு நாள் விழுந்து போடுறாங்க. அந்த வார்த்தை உண்மையாகவே நிறைவேறும். மனவாட்டிக்காக எழுதப்பட்ட அந்த வார்த்தை கர்த்தாவே, இந்த வார்த்தைக்கு நாங்கள் தியானித்தோம். கர்த்தராவே, இந்த தியானித்த இந்த காரியங்கள் எல்லாம் பிள்ளைகளுடைய இருதயத்தில் தங்கி பிள்ளைகளை வழிநடத்தட்டும். இந்த வருஷம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாத வருஷமாக இருக்க வேண்டும். விசேஷமாக நீர் ஒவ்வொருவருடைய இடைபடும்படியாக சொல்லுங்கள். நீர் வழிநடத்தும் ராஜா. எங்களுடைய கற்பனைகளால் அல்ல, உங்களுடைய கற்பனை எங்களுக்குள் வர வேண்டும். எங்களுடைய சிந்தை அல்ல, உங்களுடைய சிந்தை எங்களுக்குள் வர வேண்டும். கர்த்தாவே, நீர் எங்களை வழிநடத்தும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த புது வருஷத்தில் உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களை உமது கருத்துக்குள்ளாக, காயப்பட்ட கருத்துக்குள்ளாக ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இம்மட்டுமாக எங்களோடு கூட இருந்து காரியங்களை நடப்பித்த நன்றி. தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களிலே
நீர் தொடர்ந்து எங்களோடு இருந்தது. புது வருஷத்தையும் விசேஷித்து ஆசீர்வதித்து புது பிள்ளைகளுக்கு தேவையான காரியங்களை கர்த்தாவே ஆவிக்குரிய இந்த பூமிக்குரிய சகல காரியத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஊழியத்தில் கர்த்தாவே சோதரம் துதிக்கிறோம். சாட்சி சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரவுடைய ஜெப விண்ணப்பங்களையும் நினைவு கொள்கிறேன். கர்த்தாவே அந்த சின்ன அந்த ஜெப விண்ணப்பங்களுக்கு நீர் பதிலை கட்டளிடும்படியாக நிச்சயமாக விதமாக செய்வேன். விசுவாசிக்கிற ராஜா, அவிசுவாசம் இருந்தால் நீக்கி போடும். அவிசுவாசம் என்ற பாவம் ஒருவருக்குள்ள இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் விசுவாசத்தை கூட்டித்தான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். பரமேஸ்வரன் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தராகிய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் உங்கள் ஒவ்வொருவரும் இந்த வருடம் முழுவதும் உங்களை வழி நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் ஆமென்.